திமுக வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதிமுகவே கிட்டத்தட்ட 3 சீட்டு நமக்கு தான் போட்டி போடுது. இது உதயசூரியன் தான் போட்டி போடணும். அது இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதிமுகவில் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது, உங்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. நீங்களாக வாண்டடாக அதிமுகவில் போய் அட்டாச் ஆகிக்கலாம். பட் ஆனால் அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மம். கொடுப்பேன்னு யாரோ ஒருத்தரை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கிறது டிஎம்கே. ஆனால் டெலிவரி பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறது ஏடிஎம்கே. நரேட்டிவ் செட் பண்ணி அதிலேயே வாழ்ந்தவர் ஸ்டாலின். செஞ்சு காட்டிட்டு இன்னைக்கு அடுத்த செய்ய துடிக்கிற ஒரு எடப்பாடி. 2021 தேமுதிக 0.43% அவங்களுக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க. 1% எடுத்த இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு தான். 0.88% எடுத்த விசிகாவுக்கு 8 சீட்டு தான். இது எந்த மாதிரியான கூட்டணி தர்மம்? எதுக்கு நீங்கள் தேமுதிக 10 சீட் கொடுக்கணும்? என்ன டீல் இது? எக்கனாமிக் டைம்ஸில் எடப்பாடி பற்றி எழுதுறாங்க, இந்தியா டுடே எழுதுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுறாங்க. காரணம் என்ன? அவருடைய அலை இங்கே தமிழ்நாடுக்கும் வீசுகிறது. ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கு. விசிகா இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி? வெறும் 8 தொகுதி தான் கிடைச்சிருக்கு. 6 தொகுதி வச்சிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வெறும் 5 தொகுதி, 1 தொகுதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. இப்படி அதிருப்தியில தான் இன்னைக்கு திமுக அவருடைய கூட்டணியே இருக்கானா. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் யார் வந்து அதிமுகவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவா, அதாவது வழிநடத்தி கொண்டு போவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் கூட்டணி பிரச்சனைகள் இருந்தப்போ, கட்சி உடையிற அளவுக்கு இருந்தப்போ இபிஎஸ் அவர்கள் தான் வந்து வழிநடத்தி தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதான் இபிஎஸ் அவர்கள் வந்து சாதிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். 2026 தேர்தலில் அதிமுக ரீஸ்ட்ரக்சர் பண்ண விதம், அதிமுகவில் தேவையில்லாதவங்கள முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதிமுகலேருந்து ஒதுக்கி வச்சுருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள்லாம் 3 முறை அதிமுகவினால் சிஎம்மாக இருந்தவர். குறிப்பாக புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களால் வந்து அடையாளம் காணப்பட்டு அறியப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்றாருன்னா அவர் எவ்வளோ மோசமான ஒரு எண்ணம் கொண்டவராக இருந்திருப்பார். அதை வந்து எடப்பாடியார் முன்னமே கணித்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர். ஸோ அதுலேருந்து அவருடைய வெற்றி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ கட்சிக்கு யார் தேவையில்லைன்றத கட்சி தொண்டர்கள் அறிவதற்கு முன்னால், மக்கள் அறிவதற்கு முன்னால் தான் அறிந்து கொண்டு அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கி வச்சதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இப்படி கட்சிக்கு தேவையில்லாத கட்சியிலேருந்து அப்புறப்படுத்த விதம் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கட்சியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாசிஃபைடாக இவங்களை வச்சு நான் கட்சி நடத்தினா போதும், அதே நேரத்தில் தன்னுடைய தலைமைக்கு பாதிப்பு உண்டாக்குபவர்கள் கட்சியில் வேண்டாம். இதுதான் வந்து ஒரு அரசியல் தெரிந்தவன், ஒரு அரசியல் கட்சியை நடத்த வேண்டியவனுக்கு உள்ள குணாதிசயங்கள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்றது. இப்போது என்னை லீடர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட், ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். எவன் வேணாலும் என்னை வந்து அழுத்திடுவான்ற ஒரு ப்ரெஷரில் நான் எப்படி என்னோட லீடர்ஷிப்பை கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியுமானா முடியாது. ஸோ அதை முதல்ல வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து வலுவிழந்து விடக்கூடாது. அவங்களுக்கும் அப்பப்போ நம்ம ஜோஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே பின்னி பிணைஞ்சு நீட்டாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து 2026 ஒரு மெகா கூட்டணி அமைச்சு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு, அந்த கூட்டணி வந்து பிணக்கத்துடன் இருக்குது. இப்போ எப்படின்னா, இன்றைக்கி நேற்று எடப்பாடியாரிடமும் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது, சார் உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாமே இரட்டை சின்னத்தில் தான் போட்டி போடுவாங்களா சார்? இல்லை திமுக மாதிரி நாங்கள் அந்த மாதிரி அடிமைத்தனம்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. நாங்கள் யாரையும் வந்து எங்கள் கட்சியில் தான் எங்கள் சின்னத்தில் தான் வைக்கணும்லாம் நிர்பந்திக்க மாட்டோம். அவங்களுக்கு அவங்கவுங்க சின்னம் இருக்குது, அவங்க சின்னத்தில் போட்டிடலாம். எல்லாருக்கும் இது ஃப்ரீடம் இருக்குது. எல்லாரும் தலைவர்கள் தான். நான் தலைமை எனக்கு கீழே அவங்கன்னு கிடையாது. எல்லாரும் கூட்டணியில் ஒரு தலைவர்கள் தான். அதனால் எல்லாருக்கும் உழைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். அதாவது திமுக வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மதிமுகவே கிட்டத்தட்ட 3 சீட்டு நமக்கு தான் போட்டி போடுது. இது உதயசூரியன் தான் போட்டி போடணும். அது இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதிமுகவில் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது, உங்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. நீங்களாக வாண்டடாக அதிமுகவில் போய் அட்டாச் ஆகிக்கலாம். பட் ஆனால் அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மம். ஒரு யதார்த்தமாக அரசியல் பழகிய ஒரு யதார்த்த தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார்கள் இப்படித்தான் ஒரு முடிவு எடுப்பார். கூட்டணி தர்மம்ன்றது தான், அதை தான் அவர் கடைபிடிக்கிறார். அதுமாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது விஜய் அவர்கள், தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரம்பூரில் போட்டி போடுறாங்களே, அதிமுக போட்டி போடாமல் அதை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறீங்களே, அப்போ அதிமுக ஓட்டு போட்டால் சரி, அதிமுக போட்டி போட்டால் அழகாக ஜெயிச்சிடலாமே, ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்க? இது அப்படி கிடையவே கிடையாது. அதிமுக காரங்க நின்னா தான் ஜெயிக்கணும் இல்லை. எங்கள் கூட்டணியில் யார் நின்னாலும் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போட வைக்கணும், இருக்கக்கூடிய எல்லாரும் வேலை பார்க்கணுன்றது தான் இதில் கூட்டணியுடைய சாராம்சமே அதுதான். அதனால் அதிமுகனா தான் ஜெயிச்சிருன்றது கிடையாது. யார் அதிமுக கூட்டணியில் பயணித்தாலும் அதிமுக தொண்டர்கள் அவர்களுக்காக வேலை பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு ஓட்டு போட வேண்டும், எடப்பாடியார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த ஒரு நபருக்கு ஓட்டு போட வேண்டும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலே வந்து கூட்டணி கட்சிகள் எப்படி நடத்துகிறார், கூட்டணி தலைவர்கள் எவ்வளவு மதிக்கிறார், கூட்டணி எவ்வளவு அதாவது பிணைப்புடன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது நமக்கு.
ஸோ அதனால் வந்து இது போன்ற விஷயங்களால் வந்து அவர் ஒரு வெற்றியை நோக்கி அதிமுக ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இடி எட்ஜில் போட்டிருக்கான், இந்த எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எட்ஜ் இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்கான். அதாவது நரேட்டிவ் வெர்சஸ் டெலிவரி. நரேட்டிவ் நான் இதை கொடுப்பேன்னு யாரோ ஒருத்தரை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கிறது டிஎம்கே. ஆனால் டெலிவரி பண்ணிவிட்டு இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறது ஏடிஎம்கே. நரேட்டிவ் செட் பண்ணி அதிலே வாழ்ந்தவர் ஸ்டாலின். செஞ்சு காட்டிட்டு இன்னைக்கு அடுத்த செய்ய துடிக்கிறவர் எடப்பாடியார். ஸோ அதுதான் வந்து அவர் கிட்டத்தட்ட 6% வித்தியாசத்தில் அதிமுகவுடைய வெற்றி எடப்பாடியோட வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்சன் மேட்ரிக்ஸ் நம்ம அன்றைக்கு கூட பேசியிருந்தோம். ஏன்சன் மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறான் 4-7% எப்படியும் வந்து அதிமுகவுடைய எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார். மீண்டும்னா மறுபடியும் 2011 அதிமுக எப்படி வென்றதோ அதே போல் 2026 வெல்லும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இவருடைய அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபிஎஸ்னுடைய அலை தான், எடப்பாடியார் மாடல் தான் கிட்டத்தட்ட. இனிமேல் திராவிட மாடல் அப்படின்றது கிடையாது. திராவிட மாடல் வெர்சஸ் எடப்பாடியார் மாடல் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எடப்பாடியார் மாடல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்களும் அரசியல் தெரிந்த மெத்த படித்த அரசியல்வாதிகளுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எடப்பாடியாருடைய அலை வீச ஆரம்பித்து விட்டது. ஏறக்குறைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. திமுக மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு கொடூரமான ஒரு மனநிலை திமுக மேலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கட்சியாக மாறிவிட்டது திமுக. குறிப்பாக திமுக தலைமை கையாளாக திமுக வந்து எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். அந்த மக்களுடைய முடிவு இந்த 4ஆம் தேதி மே மாதம் தெரிஞ்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேஷனல் மீடியாவில் திராவிட மாடலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இப்போ இபிஎஸ் மாடல் வளர்ந்துருக்கு, டெல்லி வரைக்கும் பேசப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே அதிமுக எந்த அளவுக்கு ஒரு growth அட்டென்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மை அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகளை நம்ம எப்படி நடத்துகிறோன்றதை பொறுத்து, கூட்டணி கட்சிக்காரன் நம்மளை எவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறாங்கன்றதை பொறுத்து தான் ரீச்சே இருக்கும். நான் என்னுடைய ஒரு கட்சியில் இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான தமிழ்நாட்டில் தொண்டரை வைத்திருக்கக்கூடிய கட்சி, ஓட்டு சதவீதம் அதே நேரத்தில் ஓட்டு எண்ணிக்கை வைத்திருக்க கட்சி அதிமுக தான். ஸோ இப்போ அந்த அதிமுகவில் ஒரு 1.5 கோடி பேர் இருக்கான், அவன் வெளியில் போயிட்டு அதிமுக பற்றி பெருமையாக பேசுவான், ரைட் ஓகே. ஆனால் இன்னொரு 1 கோடி பேர் மற்ற கட்சிகளில் இருக்கான் தெரியுமா, அவன் போய் பேசும்போது இன்னும் பலன் சேரும். நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎம்கேவுடைய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வெளியில் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான் ஒருத்தரும். இன்றைக்கி காதர் மைதீன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து வெளியில் வந்து சொல்கிறாரு, தேமுதிக 5 சீட் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, 10 சீட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்களை ஏமாத்திருச்சு திமுகன்றார். அதே நேரத்தில் உண்மை தானே, அவர் கேட்குற கேள்வி என்ன தவறு இருக்குது? 0.43% 2021 தேமுதிக 0.43% அவங்களுக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க. 1% எடுத்த இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு தான். 0.88% எடுத்த விசிகாவுக்கு 8 சீட்டு தான். இது எந்த மாதிரியான கூட்டணி தரணும்? எதுக்கு நீங்கள் தேமுதிகாவுக்கு 10 சீட் கொடுக்கணும்? என்ன டீல் இது? என்ன தேமுதிக உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லுச்சு? தேமுதிக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நியாயமாக இருந்திருக்கு? தேமுதிக கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் விஜயகாந்த் இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திட்டிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களை திட்டிட்டு தான் இருந்தீங்க. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி 10 சீட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கேட்குறாங்க. ஸோ இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியில் வந்துட்டார், அவருக்கு 1 சீட்டு தான் கேட்டார், அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சு ஏமாற்றி வெளியில் அனுப்பிட்டீங்க. இன்றைக்கி வந்து ஆட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் ஊழல்களையும் பட்டியலிட்டு இருக்கார். சொல்கிறார் அவர், பார்க்கவே முடியாது, உங்களுக்கு நேரமே ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய 2வது இடத்துல இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வெளியில் காக்க வைத்தார் ஸ்டாலின் அவர்கள். அப்புறமும் பார்க்கல, 2 மணி நேரம் காத்திருந்த துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலினை பார்க்க முடியாமல், ஸ்டாலின் பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் அழுது கொண்டு வெளியில் சென்றார். கண்டவன் இந்த வேல்முருகன் அப்படின்றது தவகவினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள். இப்படி கட்சியில் நடந்த உட்கட்சி விவகாரங்கள், உட்கட்சி பிரச்சனைகள், அதே நேரத்தில் ஊழல்கள் எல்லாம் வெளியில் வருது இல்லை. இது ஏன் கூட்டணி கட்சியில் இருந்தவன நீ ஒழுங்காக சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்ற ஒரே காரணம் தானே. அவன் எப்படி வெளியில் இருந்தவனை பற்றி பெருமையாக பேசுவான்? எப்படி நேஷனல் லெவலில் இன்னைக்கு பாருங்க, எக்கனாமிக் டைம்ஸில் எடப்பாடியை பற்றி எழுதுறாங்க, இந்தியா டுடே எழுதுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுறாங்க. காரணம் என்ன? அவருடைய அலை இங்கே தமிழ்நாடுக்கும் வீசுகிறது. ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களா சந்தோஷமா இருக்காங்க? இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக திமுகவினுடைய தலைவர்களாக வெளியிலேருந்து கொந்தளிக்கிறாங்க. இன்னைக்கு இவர் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ்லேருந்து அவருக்கு விருப்பம் இல்லை, கிரீஷ் ஜோடேங்கருக்கு விருப்பம் இல்லை, பிரவீன் சக்கரவர்த்திக்கு விருப்பம் இல்லை. 28 தொகுதி எங்களுக்கு போதாது, 40 தொகுதி கேட்டோம், 25 தொகுதி அவ்வளோதான் தர முடியும். அதுக்கப்புறம் தாவேக்கான்னு காமிச்சு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோன்றான். 15 தொகுதி எங்களுக்கு வேணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த பிசிகா இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி? வெறும் 8 தொகுதி தான் கிடச்சிருக்கு. 6 தொகுதி வச்சிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி வெறும் 5 தொகுதி, 1 தொகுதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. இப்படி அதிருப்தியில் தான் இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணியே இருக்காங்க. அதிமுக எடுத்துக்கோங்க, 4 தொகுதி அதிமுக ஜெயிச்ச தொகுதி, 4 தொகுதி அவினாசி மடத்துக்குளம், ஒரு 4 தொகுதியை ஜெயிச்ச தொகுதியை ரீட்டைன் பண்ணுவான். எப்போவுமே எதிர்கட்சிக்காரன் எப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எந்த தொகுதியில் ஜெயிச்சோமோ அந்த தொகுதியில் உயிரை கொடுத்து வேலை பார்த்து அதை ரீட்டைன் பண்ணி ஆளுங்கட்சியாக மாறணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது கூட 4 தொகுதி ரீட்டைன் பண்ணி
அதை கொண்டு போய் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒன்று, பாமகவுக்கு ஒன்று, பாஜகவுக்கு 2, பாமகவுக்கு 1, அமமுகவுக்கு 1 கொடுக்குறாங்க. இந்த ஒரு இதுதான் வந்து ஒரு கூட்டணியோட தர்மம். இன்னைக்கு அவன் அதை வந்து அவனுடைய வெற்றிக்கு ஏகுவா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா நம்ம ஜெயிச்சே இருந்தாலும் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள்ட்ட ஐயா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வர்ற அந்த ஒரு வளர்ப்பு தான் எடப்பாடியார். இப்போ தனபால் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை தலைவராக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா 4 முறை சங்கேரி தொகுதியில் ஜெயிக்கிறார். அவரை ரிஸ்க் எடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ராசிபுரத்தில் 2ங்கன்றாங்க. இப்போ நான் தான் இது ஏன் தொகுதி, நான் தான் ஜெயிச்சிட்டே இருக்க போகிறேன், என்ன எதுக்கு அங்கே மாற்றுறீங்க அப்படின்னு அவரே கேட்குறாரு. கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் கேட்குறாங்க. அதிமுககாரங்களும் என்னை கேட்டாங்க, ஜெயிப்பார் ஒருத்தர் ஒரு இடத்துல ஜெயிக்கிறார் அப்படின்னா அவர் அந்த இடத்துல வெற்றி வேட்பாளர் அப்படின்னா அதில் அதிமுகவுடைய பங்கு இருக்குது. அது அவருடைய வெற்றி மட்டும் இருக்கக்கூடாது, அதிமுகவுடைய வெற்றி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நான் அதில் இன்னொருத்தரை போடுறேன், அப்போ அவர் ஜெயிச்சாருன்னா அது அதிமுகவுடைய வெற்றி, ஒரு தனி மனிதனுடைய வெற்றி கிடையாது அப்படின்னு இன்னொருத்தரை நிற்க வச்சு, இவரை ராசிபுரத்தில் நிற்க வச்சு யாரை தனபால் அவர்களை 2 தொகுதியிலும் ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். இந்த தைரியம்லாம் எடப்பாடியாருக்கு அப்படியே இருக்கு. அதனால தான் ஜெயிச்ச தொகுதியை விட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் ராசிபுரத்துலேருந்து மறுபடியும் தூக்கி அவரை அவினாசியில் போடுறாங்க. 2 முறை அவினாசியில் ஜெயிக்கிறார் தனபால் அவர்கள். இதெல்லாம் அதிமுகவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சம்பவம். அந்த அவினாசியில் நிற்கக்கூடிய தனபால் அவர்களை வேற தொகுதி கொடுத்துட்டு இப்போ எடப்பாடியார் அவர்கள் அவினாசி இன்னொருத்தர் கொடுக்குறாரு, இன்னொரு கூட்டணி கட்சியில் கொடுக்குறாரு. இதுதான் எடப்பாடியார் அவருடைய இந்த தைரியம். அந்த தைரியத்தை பாராட்டுறான். அன்னைக்கு நம்ம அதிமுக ஒரு வெகுண்டிலிருந்து கேட்குறாங்க, என்னங்க நம்ம ஜெயிச்ச தொகுதியை கொண்டு போய் கூட்டணி கட்சியில் கொடுக்குறீங்கன்னா அதிமுக சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிப்போம், அதில் என்ன ஜெயிப்போம், அதில் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, விடுங்க, நம்ம பேரை சொல்லி அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, நம்ம ஓட்டு போகிறோம் அவங்களுக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு.